முதியவர் ஒருவர் கிராமத்துல தனியா இருந்தாரு. அந்த கிராமத்துல அவரு ஒரு தையல்காரரா இருந்தாரு. எல்லா கிராம மக்களுக்கும் அவரு நல்ல விலையில துணி தைச்சு தந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு கிராமவாசி அவர்கிட்ட வந்து கேக்குறாரு, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, உங்களுக்கு குழந்தை குட்டியும் யாரும் இல்ல, மனைவியும் இல்ல, நீங்க ஏன் உங்களுடைய பணத்தை ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. முதியவர் அமைதி காத்தாரு. மேலும் அந்த கிராமவாசி தொடர்றாரு, அந்த இறைச்சி கடைக்காரரை பாருங்க, அவருக்கு சுத்தமா வியாபாரமே இல்ல, ஆனாலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா இறைச்சி கொடுத்து உதவுறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதியவர் சொல்றாரு, பணத்தை சம்பாதிக்கிறவன் நான், அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தீர்மானிக்க வேண்டியதும் நான் தான், அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிடுறாரு. அந்த கிராமவாசி ரொம்ப கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. கிராமத்துக்கு போய் மக்கள் கிட்ட தையல்காரரை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுக்கறாரு. அவர் மிகவும் பிணையன், பணத்தை மட்டுமே விரும்புவாரு, ஏழைகளுக்கு உதவ விருப்பம் இல்லாதவரு அப்படின்னு வதந்திங்களை பரப்பிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு தையல்காரர் நோயிட்டுறாரு. அவரை பார்க்க யாருமே வரல. அவர் தனிமையில இறந்து போயிட்டாரு. ஒரு மாதத்துக்கு அப்புறமா இறைச்சி கடைக்காரர் ஏழைகளுக்கு இறைச்சி கொடுக்க மறுத்தாரு. கிராமவாசிகள் காரணம் கேட்டபோது அவர் சொல்றாரு, நான் ஏழைகளுக்கு கொடுத்த இறைச்சி என்னுடைய பணத்திலிருந்து இல்ல, அந்த தையல்காரர் எனக்கு ஒவ்வொரு மாசமும் பெரும் தொகையை கொடுப்பாரு, அத ஏழைகளுக்கு இறைச்சி தரும்படி கேட்டுக்கொண்டாரு. அவருடைய மரணத்துக்கு அப்புறமா அந்த பணம் நிறுத்தப்பட்டது, அதனால இனி இலவசமா இறைச்சி என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல நம்ம என்னைக்குமே தலையிடக்கூடாது, அவங்க யாரையும் பாதிக்காதவரை, அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.